கிடைக்க நாங்கள் எங்கள் மகிழ்வுகளை தெரியப்படுத்திக் கொள்வோம். இதுவும் வந்து ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்கு. மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையம் கட்டடம் ஒன்று திறப்பு விழா. கண் பார்வையற்றவர்கள், கைகால் பாதிக்கப்பட்டவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், மனவிருத்தி குன்றியவர்கள் போன்ற வணக்கம். இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி திவா. இன்னைக்கு நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி எங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நீர்வழியில் வந்து இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு நாள், மிக ஒரு பொன்னான ஒரு நாள்ல வந்து நாங்கள் நிற்கிறோம். அதாவது வந்து ஒரு கட்டடம் ஒன்று திறப்பு விழா. ஆமா, நிறைய நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த கட்டடம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து வந்து எங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொல்லி கொண்டு இருந்தவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து ஒரு கட்டடம் ஒன்று கட்டுப்படுது. அதுவும் வந்து கவர்மெண்டால இல்லாம உதவி செய்கிற நல்லுள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கட்டடம் ஒன்று கட்டுறாங்க. அதுவும் வந்து உண்மையிலே வந்து இந்த அவங்களோட திட்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து கேட்கல வந்து அது உண்மையாக வந்து ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு வேறு லெவலில் போகணும்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னு சொல்லி அங்கே வீடியோவில் போக சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த கட்டடத்தை ஒரு நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து சொல்லி கொண்டிருந்தவங்க. ஆனால் அதுன்ற திறப்புல, அதாவது முழுமையாக கட்டடம் வந்து முடியலை, கீழுக்கு மட்டும் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு. அதை வந்து இன்றைக்கு, அதாவது 5ஆம் மாதம் 20ஆம் தேதி வந்து நல்ல நாள்ன்றதுக்காக வந்து கீழுக்கு வந்து திறந்து வைக்க போகிறாங்க. அதாவது திறந்துட்டு வந்து வர போகிறாங்க. மேலெல்லாம் வந்து இன்னும் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கட்டடம் வந்து என்னத்துக்காக கட்டப்பட்டது, யார் இந்த கட்டடத்துக்கு வந்து பொறுப்படுத்தி கட்டினாங்க, எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதை தாண்டி வந்து நீங்களும், அதாவது உதவி செய்கிற நோக்கத்தோடு இருக்கிற நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட உதவியால் இந்த கட்டடத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும், அதாவது கோயிலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களை நம்ம உதவி செய்வோம். ஸோ அதே மாதிரி வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவங்களுக்கும் இந்த உதவியை செய்யணும்ன்றது ஒரு நோக்கத்தோட இந்த காணொலி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக உண்மையில் வந்து வடமாகாணத்துக்குள்ள நாங்கள் வந்த உடனே வந்து இதே போன்று வன்னி விழிப்புணர்வு சங்கத்தை வந்து நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். அவங்களோட வந்து கூட ஒத்தாசைகளை வந்து எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் சேர்ந்து பயணிச்சிருந்தோம். நாங்கள் ஸோ அதே மாதிரி தான் இந்த கருவி அப்படிங்கிற பேர்ல வந்து இவங்களும் வந்து பண்றாங்க. இதெல்லாம் உண்மை ஒரு நல்ல விஷயம், வெளியில கொண்டு வரணும். நம்மள மாதிரி நிறைய மீடியாக்கள் இப்படியான சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வெளியில கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் வந்து பயன்பெறுவாங்க. இவங்கெல்லாம் வந்து பிறக்கும் போது விசேடத்தை உடையவங்களா இருக்கலாம், அதே மாதிரி போர் மூலம் வந்து விசேடத்தை உடையவர்களா மாற்றப்பட்டவங்களா இருக்கலாம். அப்படியானவங்க நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறாங்க. அவங்க பயன்பெறக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இதை ஓபன் பண்றாங்க. ஸோ திவா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை போக பார்க்கலாம். பார்க்கறது முன்னால இதே மாதிரி நாங்கள் பல விஷயங்களை காண்பிச்சிருக்கோம். அதையும் தொடர்ந்து பார்க்கணும்னா எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டினியூ வீடியோக்குள்ள போகலாம். கருவி ரைட், எதற்காக வேண்டி இந்த ஒரு பேரை சூஸ் பண்ணாங்கன்றது தெரியாது. ஏன்னா ஆமாம், உண்மையில் வந்து இந்த நிறுவனம் அதாவது நிறைய காலத்துக்கு முதல்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது அவங்களுக்குன்னு சொல்லி சொந்தமாக வந்து ஒரு கட்டடம் இல்லாமல் இருந்திருக்கு. அதாவது அவங்களோட என்ன சொல்கிற அந்த வேலைகளை செய்கிறதுக்கு. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க பார்வை திறன் அற்றவங்க தான். அண்ட் வந்து அதே மாதிரி வந்து அங்கவீனப்பட்டவங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து அண்ட் வந்து ஒரு நிர்வாகம் மாதிரி அமைச்சு வந்து செய்கிறாங்க. அது மூலம் வந்து நிறைய உதவிகள், அதாவது மற்றவங்கள்ட்ட இருந்து பெற்று அந்த உதவிகள் எல்லாம் வந்து செய்திருக்காங்க. அண்ட் அவங்கள்ட்ட அந்த சேவைகள் எல்லாம் செய்கிறதுக்கு அவங்களோட ஒரு என்ன சொல்கிற ஒரு ஏதாவது திட்டம் வந்துட்டா அந்த திட்டத்தை வந்து செயற்படுத்துறது எல்லாம் வந்து சரியான ஒரு கட்டடம் இல்லாமல் இருந்தது. அப்போ அந்த நோக்கத்துக்காக தான் இது வந்து கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. முழுமையான விளக்கம் வந்து அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கட்டடம் திறப்புலா வந்து நடக்க போகுது. யார் யார் செய்திருக்கான்னு சொல்லி வந்து நாங்கள் உள்ள வந்து காட்டுறோம். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து உள்ள கட்டடத்தை வந்து சுற்றி பார்ப்போம். காற்று பயங்கர காற்று 2-3 நாளாக இங்கே இதுதான். என்னால் வைக்க வர்றதே கொஞ்சம் கஷ்டமான இருக்கு. ஆனால் உண்மையில் நேரத்தில் அடித்த வெயிலுக்கு இப்போ இந்த காற்றடிக்கிற கொஞ்சம் பரவாயில்ல. உள்ளே வந்து கட்டடத்தை காட்டுறோம். அதாவது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் கட்டடத்தை பாருங்க. வெளியில இருந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குமே. ஆனால் வந்து அது உண்மை கிடையாது. கீழே மட்டும்தான் இந்த ஃப்ளோர் மட்டும் தான் வந்து முடிச்சிருக்காங்க. அதான் வந்து திறப்பு வைக்க போகிறாங்க. இந்த இருக்கு பாருங்க, இது வந்து உங்களோட கொடி கருவி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குன்னு செக்ஷனாக வந்து எல்லாம் வந்து பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் ஒரு செப்பரேட்டாக வந்து ஒரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹால் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு ஒரு அமைப்பில் ஒரு பில்டிங். எதுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க சொன்னதானே வந்து தெரியும். நான் எல்லாரும் பிஸியாக இருக்கிறாங்க. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இல்லை. முக்கியமானவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. நிகழ்ச்சியாக இன்றைக்கு வந்து திறப்புலான்றதில் வந்து அவங்களுக்கு பிஸியாக இருக்காங்க. இப்போ ஒரு கட்டடங்கள் வந்து கட்டப்படுது. அதை என்னென்னன்றதை வந்து நாங்கள் சொல்கிறோம். அண்ட் வந்து இப்போ இது வந்து வழியாலையும் இதுவும் ஓரளவு முடிஞ்சேனே. ஆனால் வந்து இது மேலுக்கு வந்து ஃபுல்லாக முடியல. அப்படியே மேலுக்கு வந்து ஃபுல்லாக முடியல. ஆனால் இது இந்த இதெல்லாம் வந்து
பாத்ரூம் செக்ஷன் போல இருக்குன்னு. ஸோ இதுவும் முடியலை, இந்த இதெல்லாம் வந்து முடியலை, கீழே வந்து ஃபுல்லாக முடியலை. அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து இருக்குது. இதெல்லாம் நிகழ்ச்சி வந்து ஆரம்பமாக போகுது போல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கட்டடம் ஒன்று. இது வந்து கருவி நிறுவன உற்பத்தி அலகு. அதை வந்து சொன்னால் உற்பத்தி அலகுன்னு சொன்னால் சில வந்து அதை அவங்க கைவினை பொருட்கள் அது இதெல்லாம் செய்வாங்க தானே, அப்படியான ஒரு பகுதியாக தான் வந்து இது இருக்குது. வந்து அதுவும் வந்து ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக இங்கே ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுக்கும்போது இது வந்து அமரர் கந்தையா செல்லாச்சி இனிவியலை சேர்ந்தவங்க வந்துட்டு இதை செய்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்கே பல பலகைகள் வந்து இருக்குது. அதாவது யார் யாருனால நிறுவப்பட்டது அப்படி சொல்லி வந்துட்டு பெயர் பறிக்கப்பட்ட பலகைகள் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து அப்படி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். காலையில் வந்து இந்த படம் வச்சுட்டாங்க பாருங்க. காலையில் ஏழியாக 5:30 6 மணிக்கு உள்ள வந்து அந்த படம் பைப் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் கட்டணம் திறப்பு விழா நடக்க போகுது. படம் வச்சுட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த உள்பக்கம் வந்து காட்டுற மாதிரி உள்ளே போய் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெளியில் வந்து பார்த்துட்டோம், அங்கே வந்து இப்போ உள்ளே பார்க்கலாம். இதான் வந்து கட்டடம் திறப்புல இன்னும் வந்து ஓப்பனிங் பண்ணலைண்ணே. ஆமாம், என்ட்ரன்ஸு. இதெல்லாம் பாருங்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு இது வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னும் வந்து திறப்போல செய்யலை, காட்டுறோம் எல்லாத்தையும். ஸோ இது மேலே போகிறதுக்கான படிக்கட்டு, அதில் வந்து நடந்து போகிறது ஸ்டெப்ஸு. அண்ட் இதே மாதிரி கால் இல்லாதவங்களை வந்து வண்டியில் வந்து கொண்டு போகணும்னு சொன்னால் வந்து இந்த வழி ஒரு ஹாஸ்பிட்டலில் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த இது முக்கியம் அதெல்லாம் செய்திருக்காங்க. இந்த வழியில் வந்து அப்படி கொண்டு வரலாம். அதை வீல் சேரில் போகிறவங்க இந்த கீழ் செக்ஷன் மட்டும்தான் வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க. வந்து அது எல்லாத்தையும் வந்து காட்டுறோம். இந்தியாவில் வந்து பாத்ரூம் அப்படி செக்ஷன் அண்ட் அப்படி உள்ள பார்ப்பேன். அதாவது இப்போ இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த நிறுவனத்துக்கு யார் யார் உதவி செய்தாங்களோ, ஆனால் அதை தாண்டி வந்து இந்த கட்டடங்களுக்கு வந்து யார் யார் அந்த கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாருக்கும் வந்து அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து வந்திருக்காங்க, முடிஞ்ச அளவு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. இதுவும் வந்து ஒரு ஹோல் மாதிரி ஒன்று இருக்குது. இது நான் நினைக்கிறேன் வந்து அந்த பக்கம் கிச்சன். ஸோ இது வந்து டைனிங் ஏரியா மாதிரி இருக்கு நினைக்கிறேன். சாப்பாடு வந்து இந்த ஹோலாக தான் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க ஒன்றே ஓப்பன் பண்ணும்போது சொல்லுவாங்க, அதில் சொல்லுவாங்க. அதே பார்ப்போம், அந்த மேலுக்கு பார்ப்போம். அந்த கட்டட முடியாக இருக்கிறது படியாக இருக்குது நான் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதை வந்து இங்கே வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு சிவாண்ணா தான். அவர் மூலம் தான் நாங்கள் இங்கே வந்த அண்ணா தான் வந்து எங்களை சொன்னவர் இப்படி ஒரு கட்டடத்துக்கு. நானும் என்னோடய ஒய்ஃபோட நினைவாக வந்து காசு கொடுத்து நான் வந்து அதாவது ஒரு கட்டடத்துக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து செய்திருக்காங்க. நீங்களும் போய் அதை காணொலி எடுத்து போடுங்க தம்பி அப்படின்ற மாதிரி வந்து எங்களை சொல்லிக்கிறதுக்கு அனுப்பியிருந்தவர் வந்து. ஸோ உண்மையாக வந்து அவர் நிறைய ஹெல்ப்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பண்ணியிருக்கார். உண்மையிலே அந்த வகையில் வந்து இந்த ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து அவர் தான் வந்து பண்ணி கொடுத்தவரா. அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இதுக்கு வந்ததில் இருக்குன்னு ஒரு ஆட்கள்ட பேர் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து செய்திருக்காங்க. இந்த கட்டிடம் அதாவது மேலுக்கு தான் வந்து முடியலை அப்படின்னு சொன்னவங்க எது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி காட்டுறோம். இது என்னதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீல் சேர் வந்து அதாவது வீல் சேரில் இருக்கிறவங்களை வந்து படியால் கொண்டு போயிடல தானே. ஸோ இதெல்லாம் தள்ளிட்டு போகிறேன். ஹாஸ்பிட்டலில் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் வந்து அதே மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த பிளைண்ட் பேஷண்ட் அவங்கெல்லாம் அந்த கை பிடிச்சிட்டு இப்படி போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. அதுவும் இருக்குன்னு படிச்சு வச்சுருக்காங்க. இதில் இருந்து இங்கே வேலைகள் ஒன்றும் நடக்கலை. இதில் எந்த ஒரு வேலையும் வந்து நடக்கலை. ஆனால் கீழெலாம் ஃபுல்லாக வந்து அவங்கள முடிஞ்சேன்னா எல்லாமே வந்து வேலை நடந்து கொண்டு இருக்கு மேலே. ஸோ இதுலேயும் வந்து இதெல்லாம் பாத்ரூம் நினைக்கிறேன் தெரியல. கீழுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலுக்கு ஒரு செட்டப் வந்து செய்கிறாங்க. இது வந்து ஹோல் மாதிரி இதே மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக ஒன்றுமே முடியலை பாருங்கள். இந்த கட்டடம் வந்து நார்மலாக ஒரு சில வேலைகள் மட்டும் வந்து நடந்து கொண்டு இருக்குன்னு. இது மேலுக்கு வந்து ஹோல் செட்டப்பில் ஒரு தான் இருக்குது என்ன தெரியல, முடிச்சுட்டு என்னன்றதான் தெரியும். ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் முடிஞ்சு பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்களும் ஏதாவது பண்ண போறீங்களா, நான் நம்பர் ஆட் பண்ணுறோம், உங்களோட கான்டாக்ட் பண்ணி கதைங்க. கண்டிப்பாக. அதாவது நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. புதிதாக வந்து ஆசிரமங்களோ சரி, இப்படியான நாள் சேவைகள் நாள் உள்ளத்தோட பண்ணுறவங்களோ சரி இருந்தால் கான்டாக்ட் தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பெரிய ஒரு யூஸாக இருக்கும். அதாவது பிறந்த நாள் அன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பெருசாக செலிப்ரேஷன் பண்ண விருப்பம் இல்லை தம்பி, இப்படியான நிறைய இடங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு கொடுத்தாலோ இல்லை பயன்படக்கூடிய மாதிரி ஒரு ஹெல்ப்பை பண்ணி கொடுத்தாலோ அது ஞாபகார்த்தமாக இருக்கும், அது நம்மளோட மன திருப்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உண்மையிலேயே வந்து இப்போ இவங்களுக்கு இந்த கட்டடம் எல்லாம் தாண்டி வந்து இவங்கள் அந்த என்ன சொல்ல பண் கலெக்ட் பண்ணி ஆட்களுக்கு வந்து இவங்களும் உதவி செய்கிறாங்க, அப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு கதைச்சி உங்களோட என்ன உதவியோ நீங்கள் அதை வந்து செய்து கொள்ளலாம்.
ஸோ இதான் வந்து மேலுக்கு இருக்கிறது, அதாவது மேல் கட்டட இது வந்து இன்னும் அந்த பூச்சி வேலைகள் சைடில் அந்த ஜன்னல்லாம் போட ஒன்றுமே வந்து நடக்க இல்லைன்னு அப்படியே வந்து இருக்கு. இது இஞ்சால வந்து படி செட்டப், அதாவது அங்களவுக்கு வந்து வீல் சேரில் அந்த அவங்க வர்றதுக்கூடிய மாதிரி இஞ்சால வந்து இப்படி படி செட்டப் வந்து செய்திருக்காங்க. நீட்டாக செய்திருக்கிறாங்களே, நான் எல்லாம் பார்த்து ஒன்று. ஓகே, முதல் ப்ராசஸ் கொடியை ஏற்றுறாங்க. அதற்கு பிறகு தான் வந்து ஒவ்வொன்றா வந்து பண்ணுவாங்க. அடுத்த நிகழ்வு வந்து மங்கள விளக்கேற்றல். ஸோ வந்து இந்த விளக்கேற்று தான் வந்து அடுத்த நிகழ்வுக்குள்ளே போக போகிறாங்க. தட்டி நாங்கள் எங்கள் மகிழ்வுகளை தெரிவித்துக் கொள்வோம். நீண்ட நாள் கனவு மாற்றுத்திறனாளிகளின் சமூக வளரையும் நடுவ பணியகம் திரை நீக்கம் வெட்டி ஆரம்பித்து வைக்கப்படுகின்றது. அவ்வகையிலே ARS சிவநாதன் அவர்களுடைய கரங்களிலே ஒப்படைக்க திறந்து வைக்கப்பட நாம் அனைவரும் மனமகிழ்ச்சியோடும் சாமி மக்களால் திறக்கப்படும் வரவேற்பு அரங்கம் அமரர்களான ராசையா ராசம்மா அவர்களின் ஞாபகார்த்த அர்ப்பணமாக நிறுவப்பட்டிருக்கிறது. சமையலறையுடன் கூடிய நிறுவனம் வைக்கப்பட தொடர்ச்சியாக உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகு திறந்து வைக்கப்படும். தற்பொழுது முருகச்சிலை வைக்கப்படுகிறது. அமரர்களான ராசையா ராசம்மா அவர்களின் இருபுறச்சிலைகளை அமரர்களிடத்தில் வளர்ச்சி நாடு பேராசிரியர் கர்தராஜா யாழ்ப்பாண கல்வியில் காவிசிவப்பிட நாள் விழாபதி பேராசிரியர் திருவராஜா அவருடைய மகள் திருமதி திருவராஜா லட்சுமி திருமதி அவர்களுடைய கலைஞர் நாடும் திருவுருவச்சிலை திறந்து வைக்கப்படுகிறது. திரை நீக்கம் செய்து திறந்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேர் கலகை திரை நீக்கம் செய்து வைக்கப்படும். கல்வி நிறுவனத்தில் திரை நீக்கம் செய்து வைக்கப்படும். கல்வி நிறுவனத்தின் கௌரவ தலைவர் கடவுளை சர்வானந்தா அவர்கள் திரை நீக்கம் செய்து வைப்பார். தொடர்ச்சியாக அங்கே உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகு திறந்து வைக்கப்பட இருக்கிறது. நாம் அனைவரும்
மண்டபத்தின் இடதுபுறமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அரங்கு பகுதியில் கல்வி மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையம் நடுவ படியகம் அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இங்கே உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகு திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகினை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடு முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் க தேவராஜா அவர்கள் அந்த உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகினை சம்பிரதாயபூர்வமாக இங்கே திறந்து வைப்பார். உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடு முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் க தேவராஜா அவர்களுடைய கருவினால் திறந்து வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு தற்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. அமரர்களான கந்தையா செல்லாட்சி அவர்களின் ஞாபகார்த்த அர்ப்பணமாக நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த அலகு அமரர்களது மரபுகளான பேராசிரியர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீட முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் தேவராஜா அவர்களினால் திறந்து வைக்கப்பட தொடர்ச்சியாக திருவுருவ படங்களுக்கு அவர்களுடைய பேரனான திரு ராசையா சச்சிதானந்தம் அவர்கள் மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு தற்பொழுது இடம்பெறும். மேலாளர் கம்ப்யூட்டர் சைக்கிள் நிகழ்விலே ஆரம்ப நிகழ்வுகளோடு இணைந்திருந்த நாம் தொடர்ச்சியாக சுடரேற்றலோடு அரங்க நிகழ்வுகளோடு உங்களை இணைந்து செல்ல காத்திருக்கின்றோம். மங்கள சுடரேற்றலை அணி செய்து கொள்ளுமாறு இவ்விழாவிலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை அதிபர் திருவாளர் எம் பாலசுப்ரமணியம் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். பிரதேச செயலாளர் திருவாளர் ஈஸ்வரானந்தன் தயாரூபன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக மங்கள சுடரேற்றி வைக்க வடக்கு மாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளர் திருமதி தனுஜா லுக்ஷாந்தன் அம்மையர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். சுடரேற்றி வைப்பதற்காக இவ்விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீட முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் கே தேவராஜா அவர்களை அன்பாக அழைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக மங்கள சுடரேற்றி வைப்பதற்காக இவ்விழாவிலே கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பலிகாமம் கிழக்கு புத்தூர் பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் திருவாளர் தியாகராஜா நெரோஜ் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து இவ்விழாவிலே கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இணைவில் ஏடிசி கல்வி நிறுவனத்தின் அதிபர் இரா அருட்செல்வம் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீ சுதர்சி விசேட பாடசாலை வண்டாரவளை ஆசிரியை திருமதி இந்திராணி விஜய ராஜசிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். தொடர்ந்து கல்வி பணிப்பாளர் சபை சார்பாக அதிபர் திரு வரதராஜா சசிகுமார் அவர்களை தொடர்ந்து
கருவி நிறுவனத்தின் ஆர்வலர்கள் சார்பில் திரு தியாகராஜா நிரோஷ் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து மங்கள சுடரேற்றி வைப்பதற்காக பணிப்பாளர் சார்பாக நிர்வாக உத்தியோகஸ்தர் திருமதி கேதினி லுஷந்தன் அவர்களை அன்பாக அழைத்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து மங்கள சுடரேற்றி வைப்பதற்காக கருவி நிறுவனத்தின் அங்கத்தவர்களில் சார்பாக ஒருவரை அன்பாக அழைக்கின்றோம். படியக்கும் சந்தோஷமான முறையிலே திறந்து வைக்கப்பட்டு நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற இந்த பொழுதிலே அன்பானவர்களே, ஒருமுறை கரங்களினால் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கரகோஷங்களினால் அந்த மகிழ்ச்சியினை நாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்வின் வரிசையிலே அடுத்து வந்தோரை வரவேற்று வரவேற்புரையினை இன்தமிழினால் ஆற்றி மகிழ்வதற்காக இவ்விழாவினுடைய கருவி நிறுவனத்தினுடைய கௌரவ பொருளாளர் திருவாளர் இ கந்தராசா அவர்களை வரவேற்புரையோடு இணைந்து கொள்ளுமாறு தங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று கருவியினுடைய ஒரு மறக்க முடியாத நாள். ஏனென்றால் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கருவி நிறுவனம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் வாடகை வீடுகளிலேயே தான் தன்னுடைய சேவைகளை செய்து கொண்டு வந்தது. அந்த வகையில் இன்று எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாள். கருவி நிறுவனம் கிட்டத்தட்ட 985 அங்கத்தவர்களை தற்போது கொண்டிருக்கின்றது. கருவி நிறுவனம் 13 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 17 லட்சம் ரூபாய் காசை கருவி வாடகை பணமாக செலுத்தியுள்ளது. இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. பல வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் இருந்தும் பலருடைய கைங்கரியத்தினால் இது ஈடேறி இருக்கின்றது. அவர்களெல்லாம் போற்றுதற்குரியவர்கள். வரவேற்புரை சிறப்பு பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் கொழும்பு தொழிலதிபர் ஆர் சிவலோகநாதன் ஐயா அவர்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். அவர் இங்கு பல விதமான சேவை திட்டங்களிலே அவருடைய பங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர்கள் வரவேற்கின்றோம். அடுத்ததாக ஆசிரியரை வழங்குவதற்காக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓய்வு நிலை அதிபரும் எழுத்தாளரும் கவிஞரும் ஆத்மீக துறையிலே கூடுதலான ஈடுபாடும் உடைய திரு எம் பாலசுப்ரமணிய ஆசிரியர்களை வருக வருகவென்று வரவேற்கின்றோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஈஸ்வரநாதன் தயாரூபன் ஐயா அவர்கள் கோப்பாய் பிரதேச சபை அவர்களையும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். என்ற சொல்லை விரட்டியடித்து மாற்றத்தை உருவாக்கும் வலுவுள்ளவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளின் சமூக வள நிலையமானது மாற்றுத்திறனாளிகளை சமூக விருத்தியின் ஆரோக்கியமான பங்காளர்களாக உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கருவி நிறுவனத்தினுடைய அங்குரார்ப்பண நிகழ்விலே நாம் அனைவரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் எல்லோரையும் இன்தமிழினால் வரவேற்று வரவேற்புரையினை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற கருவி நிறுவனத்தின் கௌரவ பொருளாளர் திருவாளர் இ கந்தராசா அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷங்களினால் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள. ஓகே, திறப்போலா எல்லாம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சு இப்போ வந்து நிகழ்ச்சிகள், அதாவது இங்கே வந்து வரவங்களுக்கு இங்கே வந்து அதிதிகளுக்கு வரவேற்புரை அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து நடந்து கொண்டிருக்கு. பாருங்க, உங்களுடைய டீம் வந்து நான் வந்து இந்த கருவி நிறுவனத்தினுடைய நிறுவனராக இருக்கிறேன். இது ஒரு குடும்பம் சார்ந்த முயற்சி. இது வந்து எல்லா விதமான அங்கவீனமுற்றவர்களுக்குமான சமூக பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம்.
இது எப்போ வந்து சரியாக இந்த கட்டடம் வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு நீங்கள்? நாங்கள் எங்களுடைய இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதலே இந்த கட்டட நிர்மாணம் தொடர்பான ஒரு தேடலும் அதற்கான முயற்சியும் எங்களிடத்தில் இருந்தது. நாங்கள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை நாங்கள் கருவி நிறுவனத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பித்த நாள் முதலே நாங்கள் காணி கொள்வனவுக்கான முயற்சியிலே ஈடுபட்டு பொதுமக்களுடைய பங்களிப்போடு நாங்கள் காணியை கொள்வனவு செய்து 2019ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் இந்த கட்டுமானத்தை செய்வதற்கான அந்த முயற்சியிலே நாங்கள் இருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் இந்த காரியம் தாமதித்து இன்றைக்கு இந்த அளவில் இந்த கட்டிடம் இன்றைக்கு நாங்கள் பூர்த்தியாகி இருக்கிறது. இன்னும் முழுமை பெறவில்லை. இப்போ இது வந்து கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட கட்டடமா அப்படி இல்லைன்னா தனியார்? இது வந்து அரசாங்கத்தினுடைய பங்களிப்போடு செய்யப்பட்ட ஒரு கட்டட நிர்மாணம் அல்ல. இது பொதுமக்களுடைய பங்களிப்போடு எங்களுடைய சமூக நலன் விரும்பிகள் அவர்கள் செய்த அந்த பங்களிப்போடு தான் நாங்கள் இதனை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கருவி நிறுவனம் 3 தற்காலிகமான இடங்களில் தான் இதுவரைக்கும் எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்றால் நாங்கள் அடிக்கடி எங்களுடைய அலுவலகங்களை மாற்ற வேண்டி இருக்கிறது. எனவே இந்த 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 எங்களுடைய மத்திய நிலையம் இந்த நடுவ பணியகத்தினுடைய சிறப்பு விழா நிகழ்வு எங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு முகவரியை கருவி நிறுவனத்திற்கான ஒரு நிரந்தரமான முகவரியை தந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பங்களித்திருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் அனைவரையும் நாங்கள் இந்த ஆர்ஜி தமிழா யூடியூப் தளத்தின் ஊடாக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். உண்மையில் இந்த ஆர்ஜி தமிழா யூடியூப் தளம் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு தங்களுடைய நிகழ்ச்சிகளை படைத்தளித்து வருவதும் எங்களுக்கு மிகுந்த மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டு இருக்கிறது. உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ அதான் இப்போ நாங்கள் கூட இங்கே இது தெரிஞ்சு வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹொலண்டில் இருக்கிற சிவானா அவங்கள வந்து அவங்களும் வந்து அவங்களோட ஒய்ஃபோட ஞாபகார்த்தமாக வந்து ஒரு கட்டடம் வந்து இங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இந்த கட்டடம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பிரம்மாண்டமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு கவர்மெண்டால் கொடுக்கப்பட்ட கட்டடமே இல்லை. ஐயா சொன்ன மாதிரி வந்து உதவி செய்கிற நல்ல உள்ளங்கள் இப்போ நம்மளை போல் கொஞ்சம் பேர் வந்து ஸோ கொடுத்த அமௌண்ட்டை வச்சு கொண்டு இப்போ ஒரு கட்டடமோ இல்லை அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டோ வந்து அப்படி கொடுத்து கட்டப்பட்ட கட்டடம் தான் இது. இன்னும் வந்து நிறைய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதாவது மேலுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து அந்த கீழுக்கு இருக்கிற அந்த கட்டடம் மட்டும்தான் திறப்புகளை வந்து செய்கிறாங்க. ஸோ மேலுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து கட்டடம் கட்டுறேன் ஐயா. இப்போ இங்கே வந்து இப்போ யாருக்கா இந்த கட்டடம் வந்து இப்போ முழுமையாக கட்டடம் சம்மந்தமான விளக்கம் இப்போ என்னதுக்காக இந்த கட்டடம் கட்டப்பட்டன்ற விளக்கத்தை சொல்லுங்கள். இது வந்து இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு தெரியும், கண் பார்வையற்றவர்கள், கைகால் பாதிக்கப்பட்டவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், மனவிருத்தி குன்றியவர்கள் போன்ற அங்கவீனமுற்றவர்களுக்கான பணிகளை செய்வதற்காகத்தான் இந்த கருவி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. எனவே எங்களுடைய அனைத்து விதமான பணிகளையும் கருவி நிறுவனத்தினுடைய பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த பணிகள், வாழ்வாதாரம் சார்ந்த பணிகள், கலை கலாச்சாரம் தொடர்பான பணிகள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டு வருகிற நோக்கோடு தான் நாங்கள் இதனை ஆரம்பித்திருக்கிறோம். இது கருவி நிறுவனத்தினுடைய இந்த நோக்கத்தை நாங்கள் எய்துவதற்கான ஒரு 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 படியாக நாங்கள் இதனை காண்கிறோம். நாங்கள் இது எங்களை பொறுத்தவரை இது கருவி நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு அடைவு மட்டமாக நாங்கள் இந்த நடுவ பணியகத்தினுடைய நிறுவுதலை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்போ இங்கே இருக்கிற இப்போ அதாவது இந்த தலைமைத்துவங்கள் இருக்குது தானே, அவங்களும் வந்து இப்போ கண்பார்வையற்றவர்களா இப்படி அது வந்து இல்லை, இது வந்து தனியாக கண்பார்வையற்றவர்கள் என்று மட்டும் இல்லாமல் கைகால் பாதிக்கப்பட்டவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், அதே நேரத்தில் எங்களுடைய சமூகத்தினுடைய சாதாரண பொதுமக்கள் என அனைவரும் எங்களுடைய இந்த நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறார்கள். வெறுமனே வல்லிழப்புடன் கூடிய நபர்கள் தான் இதில் இருக்கிறார்கள் என்ற அல்ல, அதே நேரத்தில் சாதாரணமான பொதுமக்கள் தான் இதில் இருக்கிறார்கள் என்ற அல்ல, எல்லோரும் இணைந்து இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது சமூகத்தையும் வல்லிழப்புடன் கூடிய நபர்களையும் இணைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நாங்கள் இந்த நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் உண்மையிலேயே வந்து இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு தான் வந்து நம்மளோட முழு ஆதரவையும் வந்து கொடுக்கணும். அதாவது இவங்களால் முடியுமென்றதை நினைச்சு கொண்டு நிதிகளை, அதாவது
நல்லுள்ளங்கள்ட்ட இருந்து நிதிகளை திரட்டி வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான கட்டடம் வந்து கட்டியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து இப்படிப்பட்டவங்க, அதாவது என்ன சொல்கிற இந்த பார்வையற்றவங்க, இயலாமல் இருக்க அங்கவீனப்பட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பயனாக இருக்க போகுது இந்த கட்டடம்ன்றதை நான் வந்து சொல்லலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச, அதாவது இப்போ உங்களோட பர்த்டேயோ இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல நாள் வரைக்குள்ள வந்து நீங்கள் வந்து உதவி செய்ய முடிச்சு யோசிப்பீங்க. இவங்களை தொடர்பு கொண்டு இவங்களுக்கான உதவி நீங்கள் இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் தான், ஒரு பெரிய கட்டடம் தான் கட்டி கொடுக்கணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்குறதன் மூலம் எவ்வளோ சீக்கிரமாக வந்து இன்னும் மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து எப்படி முடிக்கலுமோ வந்து அந்த கட்டடத்தில் முடித்து அதுக்கப்புறமா வந்து அவங்க மேலே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இதுக்குள்ளே வந்து போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்தவங்க நான் வந்து வந்திருக்காங்க எல்லாரையும் வந்து காட்டுறேன் பாருங்கள், வந்து பார்வையற்றவங்கன்னு. மன்னிக்கவேண்டும், நான் இன்னொரு விடயத்தை இந்த ஆர்ஜி தமிழா யூடியூப் தளத்தினூடாக நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த கட்டடம் ஒரு பிரமாண்டமான கட்டடம் என்பதற்கு அப்பால் ஒரு பாரிய ஒரு எண்ணக்கருவுக்கான ஒரு அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சில சிந்திக்கலாம், இப்படி ஒரு கட்டடம் தேவைதானா என்கிற ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஆலயம் பிரமாண்டமாக அமைக்கப்படுகிறது என்றால் அங்கு பக்தி இல்லாமல் விடுகிறது என்று அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எனவே கருவி நிறுவனத்தினுடைய எண்ணக்கருவை ஒரு பரந்த அளவிலே நாங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு அடித்தளம் இங்கே இடப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் நாங்கள் இந்த ஒப்பந்ததாரருக்கு நிலுவை இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஒப்பந்ததாரருக்கு அவருக்கான கொடுப்பனவுகள் வழங்க வேண்டியிருக்கிறது. இந்த யூடியூப் தளத்தை பார்க்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் ஐக்கிய ராஷ்டிரத்தில் இருக்கிறவர்கள் என்றால் £1, ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்கிறவர் என்றால் £1, ஒரு கனடாவில் இருக்கிறவர் என்றால் $1, இப்படி போட்டாலே இந்த காரியத்தை நாங்கள் மிக இலகுவாக செய்து முடிக்கலாம். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிற விடயம் என்னவென்றால், ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்டியமைக்கிறோம் என்றால் அது உடனடியாக முடிந்து விடுகிறது. ஆனால் இப்படியான ஒரு காரியத்தை நாங்கள் உருவாக்குவதில் கட்டியமைப்பது என்பது ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது. எனவே பொதுமக்கள், இந்த ஆர்ஜி தமிழாவை நேசிக்கின்ற உறவுகள், நீங்கள் ஆர்ஜி தமிழா ஊடாக எங்களுக்கும் கரம் கொடுத்து இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். எங்களுடைய இயற்கை விவசாய பண்ணை, எங்களுடைய உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் அலகினூடாக எங்களுடைய அங்கத்தவர்களுக்காக செய்யப்படுகிற வணிகம் சார்ந்த முயற்சிகள், இவற்றுக்கெல்லாம் நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்பதை இந்த ஆர்ஜி தமிழா யூடியூப் தளத்தினூடாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். சரி, ஓகே.